الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلن تجد له وليا مرشدا. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده حتى أتاه اليقين. صلوات ربي وسلامه عليه وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فإن أحسن الحديث كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة وكل بدعة ضلالة. கண்ணியத்திற்கும் மதிப்புக்கும் உரிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்லாஹ்வின் பேரருளினால் வழமை போன்று இன்றைய தினத்திலும் புனித ஜுமாவுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு அந்த மிம்பர் மேடையில் எடுத்து வைக்கப்பட்ட நல்ல பல அறிவுரைகளை எமது தாய்மொழியில் கேட்டு செல்லும் வாய்ப்பை நமக்கு வல்லவன் அல்லாஹு தஆலா அளித்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். மதிப்புக்குரியவர்களே, இன்றைய ஃபுத்பா பேருரையின் தொனிப்பொருளை பொறுத்தவரையில் அல் ஆமுத் திராசியுல் ஜதீத், புதிய கல்வியாண்டு என்ற தொனிப்பொருளை கொண்டதாகத்தான் இருந்தது. மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஒரு சில நாட்களுக்கு முன்னர் தான் எங்களுடைய மாணவர்கள் பிள்ளைகள் ஒரு கல்வியாண்டை வழி அனுப்பிவிட்டு கோடைகால விடுமுறையையும் கழித்துவிட்டு இன்னும் ஒரு சில நாட்களில் புதிய கல்வியாண்டை எதிர்கொள்வதற்காக தயாராகி கொண்டிருக்கின்றார்கள். இது எதை காட்டுகின்றது என்று சொன்னால், காலம் எவ்வளவு வேகமாக புரண்டோடி கொண்டிருக்கின்றது, மனித வாழ்க்கை எவ்வளவு சுருக்கமானது, எவ்வளவு வேகமாக இந்த நாட்கள் புரண்டோடி கொண்டிருக்கின்றது என்பதை காட்டக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த கல்வி அறிவு என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அதனுடைய சிறப்புகள் பற்றி குர்ஆனிலே ஹதீஸிலே வந்த ஆதாரங்களை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் அடுக்கிக் கொண்டே போகலாம் சோர்களே. அது நீண்ட ஒரு தனியான தலைப்பாக இருந்து கொண்டிருக்கின்றது. அருள்மறை குர்ஆனில் அல்லாஹ் தஆலா சொல்லுவிடத்தில், குல் ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், நபியே அந்த மக்களிடத்திலே நீங்கள் கேட்டு பாருங்கள், ஹல் யஸ்தவில் லதீன யஅலமூன வல்லதீன லா யஅலமூன், கற்றவர்களும் கல்லாதவர்களும் சமமாகுவார்களா? ஒரு பொழுதும் படித்தவர்களும் படிக்காதவர்களும் சமமாக முடியாது. இன்னும் ஒரு இடத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத், உங்களிலே யாரெல்லாம் அல்லாஹ்வை பற்றிய ஈமானை, இறை நம்பிக்கையை கொண்டிருக்கின்றார்களோ, யாரெல்லாம் ஈமான் கொண்டிருக்கின்றார்களோ, அதே போன்று யாருக்கெல்லாம் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கின்றதோ அவர்களை அல்லாஹு தஆலா அந்தஸ்துகளினால் உயர்த்துகின்றான். ஆகவே இந்த கல்வி அறிவு பெற்றவர்களை அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் உயர்த்துகின்றான். சில பொழுது அதே மார்க்க கல்வி சம்பந்தமாக சொல்லப்பட்ட பொழுதிலும் உலக கல்வியையும் சில பொழுது அது சார்ந்ததாக இருக்கின்றது. ஏனென்றால் உலக கல்வியை கற்ற ஒரு மனிதனுக்கும் சமுதாயத்திலே ஒரு மதிப்போ கண்ணியத்தை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான். ஆகவே மொத்தத்திலே கல்வி அறிவுக்கு அல்லாஹு தஆலா தனியான ஒரு சிறப்பை வைத்திருக்கின்றான். அதனால் தான் அமீருஷ் ஷுஅரா என்று சொல்லப்படக்கூடிய அந்த மிக பெரும் பிரசித்தி பெற்ற ஒரு கவிஞர், எகிப்து நாட்டை சேர்ந்த அஹ்மத் ஷௌகி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல் இல்மு யர்ஃபஉ பைத்தல் லா இமாத லஹு வல் ஜஹ்லு யஹ்திமு பைத்தல் இஸ்ஸி வஷ்ஷரஃபி. அறிவு என்ன செய்கின்றது? அல் இல்மு யர்ஃபஉ பைத்தல் லா இமாத லஹு, எந்த விதமான அடிப்படை வசதிகளும் இல்லாத வீடுகளை எல்லாம் இந்த கல்வி அறிவு அப்படியே உயர்த்தி விடுகின்றது. அதே நேரத்தில் சங்கையான கண்ணியமான வீடுகளை எல்லாம், சிறந்த குடும்பங்களை எல்லாம் இந்த மடமை அழித்து நாசமாக்கி விடுகின்றது. ஆகவே எந்த ஒரு சமுதாயத்திலே, எந்த ஒரு வீட்டிலே, எந்த ஒரு குடும்பத்திலே, எந்த ஒரு நாட்டிலே கல்வி அறிவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படுகின்றதோ அந்த சமுதாயம் உயர்ந்த மேம்பட்ட ஒரு சமுதாயமாக இருந்து கொண்டிருக்கும் சோர்களே. இதிலே மிக முக்கியமாக மார்க்க கல்விதான் இங்கே சுட்டிக்காட்டப்படுகின்றது. இருந்த பொழுதிலும் உலக கல்வியும் அந்த மார்க்க கல்வியோடு இணைந்து வரக்கூடிய நேரத்திலே அதுக்கும் இந்த சிறப்பு இருக்கத்தான் செய்கின்றது. அதை பின்னால் படிப்படியாக அங்கே கதீப் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கல்வி அறிவை தேடுவது பற்றி சொல்லக்கூடிய நேரத்தில் சஹீஹ் முஸ்லிமில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கும் இடத்தில் சொல்லுகின்றார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன், ஒரு அறிவை தேடி ஒரு மனிதன் ஒரு பாதையிலே நடந்து சென்றால், ஸஹலல்லாஹு லஹு பிஹி தரீகன் இலல் ஜன்னah, அவனுக்கு சுவனத்தின் பாதையை அல்லாஹு தஆலா இலகுபடுத்தி விடுகின்றான். இன்னொரு ஹதீஸ் நபி அவர்கள் சொல்லுகின்றார்கள், இன்னல் மலாயிகத லததாஉ அஜ்னிஹதஹா ரிதன் லிதாலிபில் இல்ம், அமரர்கள்
வானவர்கள் அவர்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி விடுகின்றார்கள். அறிவை தேடக்கூடியவனை பொருந்தி கொண்டதற்காக வேண்டி அவன் செய்யக்கூடிய அந்த பணி, அவன் ஈடுபடக்கூடிய அந்த விடயம் மிக மேன்மையானது, உயர்ந்தது என்பதற்காக வேண்டி வானவர்கள் அவர்களுடைய இறக்கைகளை தாழ்த்தி விடுகின்றார்கள். வானத்திலும் பூமியிலும் இருக்கக்கூடிய அனைத்து படைப்பினங்களும் மார்க்க அறிவை தேடக்கூடியவனுக்காக வேண்டி அவனுக்காக வேண்டி அல்லாஹு தஆலாவிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றது. அதே நேரத்தில் ஆழ்கடல்ல இருக்கக்கூடிய மீன்களும் அவனுக்காக இஸ்திக்ஃபார் செய்கின்றது. அதே நேரத்திலே வணக்க வழிபாடுகளில் ஈடுபடக்கூடிய ஒரு ஆபித் இருக்கின்றானே, அறிவு இன்றி வணக்க வழிபாடுகளிலே சாதாரணமான அறிவுடன் இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய ஒரு மனிதனை விட கல்வி அறிவு படைத்த ஒரு மனிதன், அந்த அறிஞன் எப்படி சிறப்புக்குரியவன் என்று சொன்னால், பூர்ண பௌர்ணமி தினத்தின் இரவுலே அந்த சந்திரனுக்கு ஏனைய நட்சத்திரங்களுக்கு முன்னால் எவ்வளவு பெரிய ஒரு மதிப்பு இருக்கு சோர்களே. அந்த சந்திரன் வானத்தின் உச்சியிலே மிக பிரகாசமாக இருக்கும். அதை சூழ்ந்து கொண்டு அங்கே அந்த விண்மீன்கள் அப்படியே சுற்றி வந்து கொண்டிருக்கும். அந்த விண்மீன்களுக்கு இடையிலே அந்த சந்திரனுக்கு எவ்வளவு பெரிய மதிப்பு இருக்கின்றதோ அதே போன்றுதான் ஆலிமுக்கும் ஆபிதுக்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் சொல்லிவிட்டு நபி அவர்கள் மேலும் சொல்லுகின்றார்கள், மார்க்க கல்வியை கற்றவர்கள் நபிமார்களுடைய வாரிசுகளாக இருக்கின்றார்கள், அனந்தர சொத்துக்கு உரியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நபிமார்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய நேரத்திலே தங்க வெள்ளி காசுகளை அவர்கள் சொத்தாக விட்டு செல்லவில்லை. அவர்கள் இந்த மார்க்க கல்வியை தன் விட்டு சென்றார்கள். இந்த மார்க்க கல்வியை யார் பற்றுக் கொள்கின்றார்களோ, இந்த கல்வி அறிவை யார் சுமந்து கொள்கின்றார்களோ அவர்கள் மிகப்பெரிய பாக்கியசாலிகள், மிகப்பெரிய ஒரு பகுதியை அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள் என்ற செய்தியை அபூதாவூத், திர்மிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருள்மறை அல் குர்ஆனிலே எந்த ஒரு விடயத்தையும் அதிகமாக கேட்கும்படி அல்லாஹ் தஆலா கட்டளையிடவில்லை, இந்த அறிவை தவிர. வகுல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி ஜித்னி இல்மா, இறைவா எனக்கு அறிவை அதிகரிக்க செய்து விடுவாயாக என்று கேட்கும்படி அல்லாஹு தஆலா நபிக்கு வலியுறுத்துகின்றான். ஆகவே இந்த கல்வி அறிவு சோர்களே, இதிலே இந்த அறிவை கொடுத்தவன் அல்லாஹு தஆலா. அது பற்றி ஒரு கவிதையை அவர்கள் படித்து காட்டினார்கள். இந்த மனிதனுடைய புத்திகளை எல்லாம் இருள்களில் இருந்து வெளியேற்றிய மிகப்பெரும் அறிஞன், மிகப்பெரும் அறிவாளி அல்லாஹுவாக இருந்து கொண்டிருக்கின்றான். அவன் தான் முன்னைய சமுதாயங்களுக்கு அவன் எழுதுகோளின் மூலமாக கல்வியை கற்றுக் கொடுத்தான். அதே போன்றே தௌராத்தை கொடுத்து மூசாவை அனுப்பியவன் அவன் தான். அல்-பத்தூல் என்று சொன்னால் யார்? மரியம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்ஜீலை கற்றுக் கொடுத்தவனும் அல்லாஹ் தான். வஃபஜ்ஜர்த யம்பூ அல்-பயானி முஹம்மதா, இறுதி தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த கல்வி ஞானத்தை ஊற்றாக அல்லாஹு தஆலா அப்படியே பேரிட்டு கொடுக்க செய்தான். வஹதைதஹு நூரல் முபீன சபீலா, அதே போன்று அதோடு இணைந்த குர்ஆனையும் பிரகாசமாக நபிக்கு வழங்கியவன் அந்த அல்லாஹ். ஆகவே ஃபஸகல் ஹதீஸ வனாவல தன்சீலா, அதன் மூலமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனையும் ஹதீஸையும் சமுதாயத்துக்கு போதித்தார்கள். சொல்லிவிட்டு அங்கே ஹதீப் அவர்கள் இரண்டாவதாக சொன்ன விடயம் என்னன்னு சொன்னால், இந்த ஒரு ஹதீஸை ஞாபகப்படுத்துகின்றார்கள். அத்தீனு நஸீஹா, அடிக்கடி நாங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு செய்தி அவர்களே. அத்தீனு நஸீஹா, மார்க்கத்தை பற்றி நபியர்கள் சொல்லக்கூடிய நேரத்திலே இந்த மார்க்கம் அந்நஸீஹா, அனைத்து பேர்களுக்கும் நலவை நாடுவது, அனைத்து பேர்களுடனும் விசுவாசமாக நடந்து கொள்வது. அப்பொழுது தோழர்கள் கேட்கிறார்கள், குல்னா லிமன் யா ரசூலல்லாஹ், யாருக்கு நலவை நாடுவது? قال لله ولكتابه ولرسوله ولأئمة المسلمين وعامتهم. அல்லாஹ்வுடைய வேதம் அல்லாஹுக்கு, அதே நேரத்தில் அவனுடைய வேதம், அவனுடைய இறை தூதர், முஸ்லிம்களுடைய தலைவர்கள், அம்மத்திஹிம் ஏனைய பொதுஜனங்கள், இந்த அனைத்து பேர்களுடனும் நாங்கள் விசுவாசமாக நடந்து கொள்ள வேண்டும் என்ற அந்த ஹதீஸை அவர்கள் எடுத்து வைத்துவிட்டு இந்த இடத்திலே சில முக்கியமான நசீஹத்துகளை, நல்ல பல அறிவுரைகளை அவர்கள் 3 சாரார்கள், இந்த கல்வியருடன் சேர்ந்த 3 சாரார்களுக்கு அவர்கள் கொடுக்கின்றார்கள். அதிலே முதலாவது சாரார் யாரு? இந்த அறிவுடைய மூலதனமாக இருக்கக்கூடிய மாணவ மாணவியர்கள். அவர்கள் தான் இந்த கல்வி அறிவை சுமக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த பிள்ளை செல்வங்கள் அவர்களுக்கு சிறந்த அறிவுரைகளை அவர்கள் ஹதீப் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். ஒரு சமுதாயத்துடைய உண்மையான சொத்து
அந்த பிள்ளை செல்வங்களாக இருக்கின்றார்கள் சோர்களே. அவர்கள் எப்பொழுது இந்த கல்வி அறிவை சுமந்தவர்களாக அந்த பாதையிலே அவர்கள் பயணிக்கக்கூடியவர்களாக அவர்களுடைய நேரங்களை இந்த நல்ல விடயத்துக்கு செலவழிக்கக்கூடிய நேரத்திலே அவர்கள் சிறந்த ஒரு சொத்தாக இருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அந்த காலங்களை வீணடித்து கல்வி அதாவது அறிவு கற்றுக்கொள்ளக்கூடிய அந்த பொன்னான காலங்களை அவர்கள் வீணடித்து விட்டார்கள் என்று சொன்னால் மிகப்பெரிய ஒரு மோசமான ஒரு நிலைக்கு அந்த சமுதாயம் தள்ளப்படும் எதிர்காலங்களில். இதை நாங்கள் நிதர்சனமாக உலகத்திலே பல நாடுகளிலே பார்க்கின்றோம். அதனால் தான் ஒவ்வொரு நாடுகளும் அவர்களுடைய வரவு செலவு திட்டங்களை நீங்கள் படித்து பாருங்கள் சோர்களே. அதிலே பெரும்பாலான பகுதி எதற்காக செலவழிக்கின்றார்கள்? அறிவுக்காகத்தான், கல்விக்காக வேண்டித்தான், அதே போன்று சுகாதாரத்துக்காக வேண்டி, அதே போன்று மக்களுடைய அன்றாட வாழ்க்கையின் தேவைகளுக்காக வேண்டி. அதனால் இந்த மூன்றும் இன்றியமையாதவைகள், பிற்படுத்த முடியாது. ஒரு மனிதனுக்கு பசி தாகம் வந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக அதற்கு அவன் சாப்பிட்டு குடிக்க வேண்டும். அதே போன்று அவனுக்கு உடம்புல ஏதாவது வலி நோய் வந்து விட்டது என்று சொன்னால் உடனடியாக ட்ரீட்மெண்ட், சிகிச்சை செய்ய வேண்டும். அதே போன்று உரிய நேரத்திலே உரிய காலத்திலே அந்த அறிவை கொடுக்க வேண்டும். அதனால் தான் சுவாரஸ்யமாக சொல்லுவார்கள், யாருக்கு தவறாக வழங்கக்கூடாது, துறை சார்ந்தவர்கள் சொல்லுவார்கள், நீங்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தால், இது தலைப்புக்கு ஒளி உள்ளது, இன்வெஸ்ட் பண்றதாக இருந்தால் 3 விடயங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்று, மனிதனுடைய உடம்புல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இதுல ஹெல்த்ல, அதனால தான் ஆஸ்பத்திரிகள் இன்னைக்கு பெருசா ஓடிட்டு இருக்குது. இரண்டாவதாக வயிற்றுல இன்வெஸ்ட் பண்ணுங்க, உணவகங்கள்ல ரெஸ்டாரண்ட் யாரும் இல்லை. மூன்றாவதாக இந்த கல்வியிலே மூளைகளை நீங்க என்ன செய்யுங்க, இன்வெஸ்ட் பண்ணுங்க. பாடசாலைகளை யூனிவர்சிட்டிகளை திறங்க. இது மூணும் வளர்ச்சிடாது, பெரும்பாலும் நஷ்டப்படாத தொழில்களாக இந்த உலகத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே சொல்கிறே, எதை சொல்ல வருகின்றேன் சொன்னால், இந்த 3 மனித வாழ்க்கையில் இன்றியமையாது, உரிய நேரத்திலே கொடுக்கப்பட வேண்டும், பிற்படுத்த முடியாது. ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு உரிய வயதிலே அந்த கல்வி அறிவை கொடுப்பது மிக பொறுப்பாக இருக்கின்றது. ஆகவே அதை சுமக்கக்கூடிய நிலையிலே அவர்கள் இருந்து கொண்டிருக்க வேண்டும். இது போன்ற நாடுகளிலே அதற்கான வசதி வாய்ப்புகள் நிறையவே இருக்கின்றது. விசேஷமாக இந்த நாட்டு மக்களுக்கு மாத்திரமின்றி இந்த நாட்டிலே தொழில் செய்யக்கூடிய ஏனையவர்களுக்கு கூட இந்த அரசாங்கம் அதற்கான வசதி வாய்ப்புகளை நிறைய கொடுத்திருக்கின்றது, நிறைய சலுகைகளை கொடுத்திருக்கின்றது. தொழிலே இருக்கக்கூடிய அந்த சலுகைகளை விடவும் கல்வித்துறையிலே மிகப்பெரிய சலுகைகள் இருக்கின்றது. நீங்கள் தொழிலில் ஈடுபடுவதாக இருந்தால் உங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கின்றது. உங்களுடைய என்ன செய்ய வேண்டும், அந்த ரெசிடென்ட் பெர்மிட் எல்லாம் வெளியீடாக இருக்க வேண்டும், இன்னும் பல நிபந்தனைகள் இருக்கின்றது. எல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிறீங்க. ஆனால் அந்த நிபந்தனைகளில் கூட அரசாங்கம் என்ன செய்கின்றது, சலுகைகளை கொடுத்திருக்கின்றது. பிள்ளைகளுடைய அந்த அறிவு, அவர்களுடைய கல்வி, பெற்றோர்களில் இருக்கக்கூடிய சில லீகல் குறைகளின் காரணமாக தடைபட்டு விடக்கூடாது, தாமதித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி அதற்கான எல்லா விதமான சலுகைகளையும் இந்த நாடு முழுமையாக வழங்கி இருக்கின்ற சோர்களே. ஆகவே அந்த சலுகைகளை நாங்கள் பயன்படுத்தி சரியான முறையில் இந்த பிள்ளைகளுக்கு அந்த அறிவை நாங்கள் கொடுத்து விட வேண்டும். அதே நேரத்திலே சோர்களே, இந்த அறிவின் மூலமாக அல்லாஹு தஆலா அவர்கள் அப்படியே சொல்லிக் கொண்டு சொல்கின்றார்கள், இன்னல்லாஹ யர்ஃபஉ பிஹாதல் கிதாபி அக்வாமன் வ யதஉ பிஹி ஆகரீன். அல்லாஹு தஆலா இந்த அறிவின் மூலமாக ஒரு சமுதாயத்தை உயர்த்துகின்றான், இன்னும் ஒரு சமுதாயத்தை தாழ்த்துகின்றான். இந்த அறிவுகளில் எல்லாம் மிகப்பெரிய அறிவு என்னன்னு சொன்னால் மார்க்க அறிவாக இருந்து கொண்டிருக்கின்ற சொற்களே. இந்த மார்க்க அறிவிலே மிக தலையாய முதல் தர அறிவு என்னன்னு சொன்னால் அல்லாஹுவை பற்றிய அறிவு, அகீதா, கொள்கை சார்ந்த விடயங்கள். எங்களிலே பல பெற்றோர்கள் என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் தங்களுடைய பிள்ளைகளுக்கு முழுக்க முழுக்க ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் உலக கல்வியை மாத்திரம் பியூராக கொடுக்கின்றார்கள். தப்பு என்று சொல்ல வரவில்லை சோர்களே. ஆனால் அந்த பிள்ளை வளர்ந்து வந்ததற்கு பின்னால் மார்க்கத்துடைய அடிப்படை விடயங்களை பற்றிய போதிய அறிவு அந்த பிள்ளைகளிடத்தில் இல்லை என்று சொன்னால் அவன் மிகப்பெரிய வைத்தியராக இருந்துட்டு போகட்டும், மிகப்பெரிய ஒரு இன்ஜினியராக இருந்துட்டு போகட்டும், ஆனால் அவனிடத்திலே மார்க்கப்பட்டு இல்லாத பொழுதே அவன் எப்படி அவனுடைய துறையை சரியான முறையிலே அல்லாஹ் பொருந்திக் கொள்ளக்கூடிய முறையிலே மார்க்கத்துடைய வரையறைக்குள்ளே இருந்து நிறைவேற்றலாம் சோர்களே. ஆகவே அடிப்படை அறிவாக கொடுக்கப்பட வேண்டியது அல்லாஹ் பற்றிய அச்சம், நல்ல எண்ணங்கள், அதே போன்று சமுதாய பற்றி, மக்களுக்கு நலவை விரும்புவது, இது போன்ற நல்ல எண்ணங்கள் சிறு வராயத்தில் இருந்த அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய நேரத்திலே அவர்கள் வைத்தியர்களாக வந்துவிட்டால் அவர்களிடத்திலே மனிதநேயம் இருக்கும். மனிதர்களுக்கு பொருளாதாரத்தை உழைப்பது மாத்திரமல்ல அவர்களுடைய நோக்கமாக இருக்கும். இந்த சிலர்கள் என்ன செய்கிறார்கள், பிள்ளைகளை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு சோர்ஸாக பயன்படுத்துகின்றார்கள். நாங்கள் எவ்வளவு செலவழித்தாலும் அதை பிற்காலத்தில் எனக்கு திருப்பி கொடுப்பான், அவனை நான் என்ன செய்யறது, வைத்தியராக நான் பல மில்லியன்களை செலவழித்து அவனை நான் படிக்க வைத்து விட்டேன் என்று சொன்னால் அவன் அதை ஒரு சில மாதங்களிலே பெற்றுக் கொடுத்து விடுவான். அவனும் அந்த சிந்தனையிலே தான் வளர்கின்றான், அந்த சிந்தனையிலே படிக்கின்றான். படித்து முடித்ததற்கு பின்னால்
என்னுடைய பெற்றோர்கள் 5 வருடம் 6 வருட காலத்திலே செலவழித்ததை நான் எப்படி ஒரு வருடத்திலே ஈட்டி எடுப்பது என்பதுதான் அவருடைய முழுக்க நோக்கமாக எண்ணமாக இருக்கு சோர்களே. இது தவறானது. ஆனால் மனித நேயம் உள்ளவனாக இருக்க வேண்டும், சமுதாயத்துக்கு பணி செய்யக்கூடிய அந்த நல்ல உள்ளம் படைத்தவனாக அவன் இருக்க வேண்டும். அந்த வைத்தியர் இருக்க வேண்டும், அந்த இன்ஜினியர் இருக்க வேண்டும், அந்த ஐடி ஸ்பெஷலிஸ்ட் இருக்க வேண்டும். அதே போன்று ஒவ்வொரு துறை சார்ந்தவர்களும் அந்த எண்ணத்தை கொண்டவர்களாக இருந்தால் அவர்களுடைய அந்த உலக அறிவு இம்மைக்கு மாத்திரமல்ல மறுமைக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். ஆகவே வெறுமே மார்க்க அறிவை மாத்திரம் கற்றுக்கொள்வது என்று சொல்ல வரவும் இல்லை, வெறும் முழுக்க உலக அறிவுக்காக வேண்டி முழு காலங்களையும் நேரங்களையும் செலவழிப்பது என்று சொல்ல வரவும் இல்லை. இந்த இரண்டையும் சேர்த்து நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய நேரத்திலே, அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய நேரத்திலே அது மிகப்பெரிய பாக்கியமாக அமைந்துவிடும் சோர்களே. ஆகவே இது மிக முக்கியமான ஒன்றாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதையும் அங்கே ஹத்தீப் அவர்கள் எங்களுக்கு ஞாபகப்படுத்தினார்கள். அதே நேரத்திலே சோர்களே, இந்த மார்க்க அறிவு சரியாக பெறப்படாத பொழுது எங்களுடைய இபாதத்துகள் சரியானதாக இருக்க மாட்டாது. அதனால் தான் ஒரு மனிதன் எதற்காக அறிவை தேடுகின்றான் என்று இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் அவர்களிடத்திலே கேட்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், லியர்ஃபா அன் நஃப்ஸிஹில் ஜஹல், அவனை விட்டு மடமையை துரத்துவதற்காக வேண்டி, இல்லாமலாக்கிக் கொள்வதற்காக வேண்டி. ஒரு மனிதன் மார்க்க அறிவை கற்று அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய நேரத்திலே அது அல்லாஹ்விடத்திலே சென்றடையக்கூடியதாக, கபூலாகக்கூடியதாக இருக்கின்றது. மார்க்க அறிவு இன்றி இன்றைக்கு நிறைய பேர்கள் இபாதத்துகள் செய்கின்றார்கள். அந்த இபாதத்துகள் பிதஅத்துகளாக மாறிவிடுகின்றது. மார்க்கத்துக்கே உட்பட்ட விடயங்களாக இல்லை, மார்க்கத்துடைய வரம்புகளை மீறியதாக இருக்கின்றது. அவர்கள் பிற்காலத்திலே அறிஞர்களாக மாறுகின்றார்கள், மக்களை வழிகாட்டின் பக்கம் அழைக்கின்றார்கள். நபியர்கள் சொன்னார்கள், பிற்காலத்திலே சில அறிஞர்கள் உருவாக்குவார்கள். அவர்கள் நரகத்துடைய விளிம்புகளிலே இருந்த மக்களை அழைத்துக் கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய இந்த வழிகாடுகளுக்கு யாரெல்லாம் பதில் கொடுத்து விடுகின்றார்களோ, அவர்களுடைய அந்த செய்திகளுக்கு அறிவுரைகளுக்கு செவிசாய்த்து விடுகின்றார்களோ, அவர்களை எடுத்து போய் அவங்களோட சேர்த்து நரகத்தில் தள்ளி விடுவார்கள். அல்லாஹ் பாதுகாக்க. இன்றைக்கு சில அறிஞர்கள் இருக்கின்றார்கள், வழிகாடுகளின் பக்கம், ஷிர்கின் பக்கம் அழைக்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள் சோர்களே. ஆகவே இந்த மார்க்க அறிவு சரியான முறையிலே குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்ட முறையிலே பெறப்பட தவறிவிடும் பட்சத்திலே இப்படியான ஒரு சமுதாயம் உருவாகுவதற்கு கூட வசதி இருக்கின்றது. ஆகவே அந்த விடயத்திலே பெற்றோர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் மார்க்க அறிவை எங்கே இருந்து பெறுகின்றார்கள், யாரிடத்திலே இருந்து பெறுகின்றார்கள், குர்ஆன் சுன்னாவுக்கு உட்பட்டதாக அந்த மார்க்க அறிவு பெறப்படுகின்றதா என்பதை மிக துல்லியமாக மிக கவனமாக பார்க்க வேண்டிய கட்டாய தேவை இருக்கின்றது. உலக கல்விக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பார்க்கின்றோம். நாங்கள் பிசிக்ஸ் படிப்பதாக இருந்தால் ஊரில் இருக்கக்கூடிய ஆக திறமையான ஆசிரியரை தேர்ந்தெடுக்கின்றோம், மெட்ஸுக்கு ஆக திறமையான ஆசிரியரை தேர்ந்தெடுக்கின்றோம், பயோக்கு ஆக சிறந்த ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கின்றோம். ஆனால் மார்க்க கல்வியை நீ நெட்டில் போய் படிச்சுக்க, நிறைய ஏஐயில் கேட்டுக்கொள்ளலாம், உனக்கு ChatGPTல கேட்டுக்கொள்ளலாம், உனக்கு என்னென்னமோ இன்னைக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது, அதில் கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவனை நாங்கள் சுதந்திரமாக விட்டு விட்டோம் என்று சொன்னால் அவன் அங்கே வரக்கூடிய எல்லா செய்திகளையும் ஒன்றாக திரட்டுகின்றான். அவனுக்கு சரியான ஆதாரங்கள் தெரியாது. அவன் பிற்காலத்திலே ஒரே நாத்திகனாக கூட மாறலாம் சோர்களே. அப்படி மாறியவர்களும் சமுதாயத்தில் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஆகவே இது மிக முக்கியமான அறிவுரை பிள்ளைகளுக்கு சொல்லப்பட்டது. அடுத்ததாக ஆசான்களாகிய அந்த இரண்டாவது சாரார்களுக்கு சொல்லப்பட்டது. அவர்களுடைய செயல்பாடும் சாதாரணமானதல்ல சோர்களே. அவர்கள் மிக பெரும் ஒரு பாரிய பணியை அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு அஹ்லஸ் ஸமாவாதி வல் அர்தீன், ஏற்கனவே சொன்னதை போன்று அல்லாஹ்வும் அவருடைய வானவர்களும் வானத்திலே பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து பேர்களும் ஹத்தன் நம்லது ஃபீ ஜுஹ்ரிஹா, பொந்துகளில் இருக்கக்கூடிய எறும்புகள், வஹத்தல் ஹூது, அதே போன்று ஆழ்கடலில் இருக்கக்கூடிய மீன்களும் மக்களுக்கு நன்மையை கற்றுக் கொடுக்கக்கூடிய போதிக்கக்கூடியவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கின்றார்கள். ஹதீஸும் சஹீஹாக இடம்பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய அந்த மெசேஜ் சாதாரணமானதல்ல, அது மிகப்பெரிய ஒரு செய்தியாக இருக்கின்றது சோர்களே. ஆகவே அவர்கள் அதை சரியாக அமானிதமாக ஒப்படைக்க வேண்டும். இது யாருக்கே? ஆசிரியர் சமுதாயத்துக்கு சொல்லப்பட்ட செய்தியாக இருந்து கொண்டிருக்கின்றது. அவர்கள் அந்த அமானிதத்திலே மோசடி செய்து விடக்கூடாது. அவர்கள் அதற்காக வேண்டி ஊதியம் பெறுகின்றார்கள், அவர்கள் அதற்காக வேண்டி சம்பளத்தை பெறுகின்றார்கள். அந்த சம்பளத்துக்குரிய முறையிலே சரியான முறையிலே அவர்களுடைய அந்த டியூட்டியை சரியாக செயல்படுத்த வேண்டும். அது தனியான தலைப்பு சோர்களே. அது மிக ஒரு சென்சிட்டிவான ஒரு டாபிக்காக இருக்கின்றது. இன்றைக்கு பாடசாலைகளில் சென்று பார்த்தோம் என்று சொன்னால் அங்கே அந்த உரிய நேரம் பாடசாலைகளிலே மாணவிகள் செலவழிக்கக்கூடிய நேரம் சாதாரணமான ஒரு நேரம் அல்ல சோர்களே. ஒரு நாளிலே ஒரு பெரிய பகுதியை அவர்கள் அங்கே செலவழிக்கின்றார்கள். ஆனால் அவர்கள் எடுத்து வரக்கூடிய அறிவு என்ன சோர்களே என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால் மிக குறைந்ததுதான். அதற்காக பெரிய ஏற்பாடு செய்யப்படுகின்றது, அதற்காக பணம் காசு அறவிடப்படுகின்றது. இவைகளுக்கு எதிரிலே கொடுக்கப்படக்கூடிய அறிவு
போதிய அளவில் இருக்கின்றதான்னு கேட்டால் இல்லை. அவர்களுக்கு ஒரு எக்ஸாம் சிட் பண்ண முடியாது, ஒரு சமுதாயத்தை ஃபேஸ் பண்ண முடியாது, ஒரு இன்டர்வியூ ஃபேஸ் பண்ண முடியாது. அதற்காக வேண்டி வெளியிலே சென்று அவுட்ல சென்று கிளாஸஸ் அவங்க ஃபாலோ பண்ண வேண்டி இருக்கின்றது. தனியாக அந்த பாடசாலை கல்வியுடன் அவர்களுக்கு சமுதாயத்தை எதிர்கொள்ள முடியாத ஒரு நிலைக்கு எங்களுடைய பிள்ளைகள் மாணவர்கள் ஆளாகி இருக்கின்றார்கள். இந்த பொறுப்புக்கு இதற்கு யார் காரணமாக இருக்கிறார்கள்? அந்த ஆசிரிய சமுதாயம். இது மிக பெரும் அமானிதம் சோர்களே. அதை முறையாக அவர்கள் நிறைவேற்றாத பட்சத்திலே அல்லாஹ்விடத்திலே பதில் சொல்ல வேண்டிய நிலை ஏற்படும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அடுத்ததாக மூன்றாவதாக அவர்கள் சொன்ன செய்தி அவுலியா உல் உமூர், பேரண்ட்ஸுக்காக சொல்லப்பட்டது. அவர்களும் அந்த ஆசிரிய சமுதாயத்துடன் சேர்ந்து அந்த பாடசாலையுடன் அவர்கள் பின்னி பிணைந்து இந்த உயர்ந்த ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்புவதற்கு அவர்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும், ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். அங்கே சொல்லப்படக்கூடிய அறிவுரைகளை சரியாக கேட்க வேண்டும். பாடசாலைகளுக்கு அவர்களால் முடியுமான உதவிகளை செய்ய வேண்டும். அதே போன்றே மாணவர்களை உற்சாகப்படுத்தி உரிய நேரத்தில் அவர்களை பாடசாலைகளுக்கு அதே போன்றே மார்க்க கல்வியை படிப்பதற்கான வசதி வாய்ப்புகள். அதே போன்று சோர்களே, இன்று இந்த நாட்டிலே நிறைய பள்ளிவாசல்கள் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் எந்த பள்ளிவாசல்களுமே விதிவிலக்கு இல்லாமல் பாருங்கள் சோர்களே, எல்லா பள்ளிகளிலும் போன்று குர்ஆன் ஹலகாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த குர்ஆனை கற்றுக் கொடுப்பதற்காக இலவசமான வசதி வாய்ப்புகளை செய்து வைத்திருக்கிறார்கள். எங்களுடைய பிள்ளைகளை முழு நேரமாக அவங்க ஸ்கூல்ல இருந்து வந்ததா அடுத்ததாக எக்ஸ்ட்ரா கிளாஸ், இரவுல ஹோம்வொர்க் என்று சொல்லி முழு நேரத்தையும் அதற்காக செலவழிக்கின்றோம் சோர்களே. இறுதியிலே நாங்கள் பெற்ற பயன் என்ன சொன்னோம் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சில அறிவை பெற்று வருகின்றார்கள். சிறந்ததுதான், அவர்களுக்கு தொழில் வாய்ப்பு கிடைக்கின்றது, சிறந்ததுதான். ஆனால் அவர்கள் இந்த குர்ஆனிலே ஒரு பகுதியை மனநமிட தவறிவிட்டார்கள். மார்க்கத்திலே அடிப்படை விடயங்களை அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு தவறிவிட்டார்கள் என்று சொன்னால் நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே நாங்கள் பதில் சொல்லணும் இல்லையா? பதில் சொல்ல வேண்டி வரும் சோர்களே. அதிலும் விசேஷமாக இது போன்ற நாடுகளிலே வாழும் வாய்ப்பை பெற்ற அந்த வசதியை பெற்றதற்கு பின்னால் இந்த நியாமத்துகள், இந்த பெரிய வாக்கியங்களை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு இலவசமாக தாராளமாக வழங்கி இருக்கின்றான். ஆகவே இதிலே இருந்து நாங்கள் உச்ச பலன்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே உலக கல்வியை கொடுப்பதோட பெரலலாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும் சொல்களே? மார்க்க கல்வி, உலக கல்வி பணம் கொடுத்துத்தான் நாங்கள் பெற வேண்டி இருக்கின்றது. மார்க்க கல்வி இலவசமாக இருக்கின்றது. அதனுடைய பெருமதி தெரியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதற்கும் பணம் என்று வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் சில நேரம் அதுக்கு கூட ப்ரையாரிட்டி கொடுப்பாங்களோ தெரியாது நமக்கு தோன்றுகின்றது. ஆகவே சொல்களே, இந்த வசதி வாய்ப்புகளை நாங்கள் பெற வேண்டும். ஆகவே இந்த மூன்று சமூகங்களும், மாணவர்கள், அதே போன்று ஆசான்கள், பெற்றோர்கள், இந்த மூன்று சாரார்களும் ஒன்றிணைந்தால் சிறந்த ஒரு சமுதாயத்தை கட்டியெழுப்பலாம். உலகத்திலே மேம்பட்ட உயர்ந்த ஒரு சமுதாயத்தை எங்களுக்கு இந்த உலகத்திலே விட்டு செல்லலாம் சோர்களே. ஆகவே பெண்கள் வீடுகளில் இருந்தாலும் அவர்களுக்கும் இந்த பாரிய ஒரு பொறுப்பு இருக்கின்றது. அவர்களும் சர்வ கலாசாலை போன்று ஏற்கனவே நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். அல் உம்மு மத்ரஸத்துன் இன் அதத்தஹா அதத்த ஜீலன் தய்யிபல் ஆராகி. தாய் என்று சொல்லக்கூடியவள் அவள் ஒரு சர்வ கலாசாலையை போன்றவள். அவளை சரியான முறையில் தயார்படுத்தி விட்டோம் என்று சொன்னால் இந்த உலகத்துக்கு உயர்ந்த மேம்பட்ட ஒரு சமுதாயத்தை அவளால் விட்டுவிட்டு செல்லலாம். ஆகவே எதிர்வரக்கூடிய அந்த புதிய கல்வியாண்டிலே எங்களுடைய மாணவர்களை, எங்களுடைய விசாரங்களை, பிள்ளைகளை உற்சாகத்துடனும் ஆர்வத்துடனும் இறையச்சத்துடனும் இஹ்லாஸினும் உள தூய்மையுடனும் அந்த கல்வியாண்டுக்குள்ளே நுழைந்து சிறந்த பெறுபேறுகளை பெற்று சமுதாயத்தின் முக்கியமான காவலர்களாக, சமுதாயத்தை காக்கக்கூடிய பொறுப்புதாரிகளாக அல்லாஹு தஆலா ஆக்க வேண்டும். அதற்கு நாங்களும் துணை போகக்கூடியவர்களாக அல்லாஹு தஆலா எங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். வஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக், அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.